ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் அந்த கான்செப்ட்டுக்கான பிளாக் டயக்ராம், அப்ஸ்ட்ராக்ட், அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன்ஸ் அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் அந்த கான்செப்ட்டுக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் .h ஓகே எல்சிடிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணிருக்கேன். அடுத்து லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடி 8, 9, 10, 11, 12, 13 ஓகே எல்சிடிக்கான பின்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்ட் இன்ட்டு ட்ரிகர் பின் 3 ஓகே ட்ரிகர் பின் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு டைம் டிலே வந்து ட்ரிகர் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே இருப்போம். அது வந்து பட்டு எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த டைமிங் வந்து எவ்வளோ நேரம் நமக்கு வந்து ட்ரிகர் பின் வந்து போயிட்டுருக்கோ அது வந்து என்ன பண்ணுவோம், எக்கர் பின்னில் வந்து நம்ம ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு இன்டிமேட் ஆகும். ஆஸ் டிஃபைன் LED 4 ஓகே ஒரு LED பின் வந்து என்ன பண்ணுங்க வந்து 4th பின் வந்து கனெக்ட் பண்ணாங்க. இங்கே வந்து நான் பஸ்ஸால் தான் கனெக்ட் பண்ண போகிறேன், வேறு எதுவும் இல்லை. டியூரேஷன் லாங் வந்து டியூரேஷன் இன்ட் வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். வாய்ட் செட்டப்பில் LC.begin ஏன் நான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இன்ட்லையும் டியூரேஷன் வந்து ஏன்னா லாங்கில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எவ்வளோ நேரம் வந்து அந்த ட்ரிகர் பின்னில் வந்து டேட்டா போயிட்டுக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால் லாங்குங்கிற பைட்டில் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ லாங்குக்கான இந்த பைட்ஸ் வந்து எவ்வளோ மெமரி அலோகேட் ஆகும் அப்படிங்கிற வந்து தெரிஞ்சவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்ட் அப்படின்னா 4 பைட்ஸ் வந்து அலோகேட் ஆகும். அப்போ லாங் அப்படின்னா எவ்வளோ பைட்ஸ் வந்து அலோகேட் ஆகும் அப்படிங்கிறத கீழே தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுங்க, ஏன்னா வந்து 2 டிஜிட் வேல்யூ 16 பிட் ஒரு 4 பைட் வேல்யூ தான் வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். நம்ம ஆக்சுவலாக ஸ்டோர் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா 16 பிட் வேல்யூ தான். ஆனால் நம்ம வந்து 4 பைட்டில் நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம். இருந்தாலும் என்ன பண்ணுங்க 4 பைட் வந்து மெமரி அலோகேட் பண்ணியிருக்கேன். அடுத்து வாய்ட் செட்டப்பு அதில் என்ன நமக்கு LCD.begin 16,2 ஏன்னா நமக்கு LCD வந்து நான் இன்ஸ்டேஸ் பண்ணியிருக்கேன். LCD.clear LCD கிளியர் பண்ணிட்டு செட் 0,0ல் 0th காலம் 0th ரோவில் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். LCD.set cursor 0,1 அப்போ என்ன பண்ணுங்க ஃபஸ்ட் ரோ செகண்ட் 0th காலம் என்ன பண்ண அல்ட்ராசோனிக் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே பின் மோடில் ட்ரிகர் பின் வந்து அவுட்புட் ட்ரிகர் பின் வந்து அவுட்புட் ஆகும், எக்கோ பின் வந்து இன்புட் ஆகும் நான் சொல்லியிருக்கேன். அடுத்து LED, அவுட்புட் டிலே 500 LCD.clear அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே வேறு எதுவுமே இல்லை, இங்கே வந்து ஒரு LED மட்டும் இன்டிமேஷனுக்காக நான் கொடுத்துருக்கேன். அடுத்து வாயில் லூப்பில் டிஜிட்டல் லைட்டு ட்ரிகர் பின் லோ அப்போது லோ வந்து என்ன பண்ணுங்க ஃபஸ்ட் வந்து லோ பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு 10 மைக்ரோசெகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அடுத்து ட்ரிகர் பின் வந்து ஹை பண்ணியிருக்கேன். அப்போது ஒரு 10 மைக்ரோசெகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும், ஒரு ஹை லோலேருந்து ஹையாக மாறும் டிலே மைக்ரோ செகண்ட்ஸ். ஓகே அடுத்து ஒரு 10 மைக்ரோசெகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து என்ன பண்ணேன் அதே பின்னை வந்து லோ பண்ணிட்டேன். ஓகே இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஹை லோன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அடுத்து டியூரேஷன் ஈக்குவல் டு பல்ஸ் இன் எக்கோ பின் வந்து என்ன பண்ணி நான் ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே எவ்வளோ நேரம் வந்து பல்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணுவோம் டைமிங் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டியூரேஷன் இங்கே எவ்வளோ நேரம் வந்து நமக்கு வெயிட் பண்ணிச்சு அப்படிங்கிறத டியூரேஷன் அப்படிங்கிற நான் கொடுத்துருக்கேன். இது வந்து லாங்குங்கிற வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்ட்டு 0.034 டிவைடட் 2 அப்படின்னு நம்ம கொடுத்தப்போ என்ன பண்ணுவோம் சென்டிமீட்டர் நமக்கு கால்குலேட் பண்ணி அவுட்புட் என்ன ஆகும் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகும். டிஸ்டன்ஸில் ஸ்டோர் பண்ணக்கப்போ என்ன பண்ணேன் எல்சியில் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும்ல. அப்போ என்ன பண்ணுங்க 0th காலமில் என்ன பண்ணேன் டிஸ்டன்ஸ்னு பிரிண்ட் பண்ணி டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அடுத்து டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து 40 எனக்கு என்ன வேல்யூ வந்தோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இஃப் டிஸ்டன்ஸ் லெஸ் தென் 20 வந்தால் என்ன பண்ணேன் LD வந்து ஹை பண்ணேன், ஏன்னா ரொம்ப நியரஸ்ட் க்ளோஸில் வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது எபோவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன் அந்த LD வந்து லோ பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே வேறு இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல. இந்த கோடிங்கில் யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்னை இண்டிவிஜுவலாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஏன்னா உங்களுக்கு கான்செப்டை பொறுத்து தான் வந்து அமௌண்ட் மாறும். ஓகே நான் வந்து காமன் அமௌண்ட்னு நான் சொல்ல வரல, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட். உங்களுக்கு கான்செப்ட் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அமௌண்ட்டுக்கு கம்மியாக தான் பர்ச்சு சார்ஜஸ் பண்ணுவேன். இல்லை அமௌண்ட் வந்து பெரிய கான்செப்டாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் சார்ஜஸ் பண்ணுவேன். ஓகே இல்லை உங்களுக்கு வந்து சப்போர்ட் வேணும்னாலும் நீங்கள் வந்து கேட்கலாம், நான் வந்து பண்ணித்தரேன். ஓகே அடுத்து என்ன பண்ணேன் இதை வந்து ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி ஏன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் ஆல்ரெடி நான் வெரிஃபை பண்ணதான் அதில் எந்த இஷ்யூ இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன் எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி நான் கொடுத்துட்டேன். பட் டன் கம்பைலின்னு வந்துருச்சு. அடுத்ததுக்கான சிமுலேஷன் ஓப்பன் பண்ணலாம். இப்போ சிமுலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா Arduino R3 LED ரெட்டு அடுத்து LM016 இது வந்து LCD அதுக்கப்புறம் பொட்டன்ஷியோமீட்டர் அதுக்கப்புறம் அல்ட்ராசோனிக் சென்சர். இந்த அல்ட்ராசோனிக் சென்சருக்கான லைப்ரரி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைப்ரரி வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து அல்ட்ராசோனிக் சென்சர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள் சாட் பண்ணுங்கள். ஓகே இண்டிவிஜுவல் சாட் பண்ணுங்கள், நான் வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே யார் யாருக்கு வேணுமோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அல்ட்ராசோனிக் சென்சர் அப்படின்னு சொல்லி
இண்டிவிஜுவல் சாட் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ஃபைல் வந்து நான் லோட் பண்ணுறேன். ஐஸை டபுள் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து என்ன பண்ணுறேன், ப்ரோக்ராம் ஃபைல் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் 8:39க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கோடு வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கோம். டைமிங் கரெக்டாக தான் இருக்குது. இப்போது ஓப்பன். இப்போ என்ன பண்ணுறேன், எகெயின் ஓகே. இப்போ வந்து நான் ப்ரோக்ராம் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெஷர் ஓகே மெஷர்மெண்ட் அப்படின்னு நான் போட்டேன். அது என்டி வந்து ஏன்னா 14 லெட்டர்ஸோட அதிகமாக இருக்குது, 16 லெட்டர்ஸோட எபோவாக இருக்கனால நமக்கு பிரிண்ட் ஆகலை. அல்ட்ராசோனிக் அப்படின்னு மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. இப்போ என்ன ஆகும், அதோட வேல்யூஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 செகண்ட்ஸ் நம்ம டிலே கொடுத்தோம்னா டிலேக்காக வெயிட் பண்ணுது. ஓகே, 5 செகண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறேன். கோடிங்கில் ஒரே நிமிஷம் காமிச்சிடுறேன். கோடிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுது. ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 664 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டர் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகுது, ஏடிசி வேல்யூ தான் பிரிண்ட் ஆகுது. ஆனால் நம்ம போட்டுக்க கோடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டிமீட்டர் கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். பிலோ 20க்கு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், பஸ்ஸர் வந்து ஆன் ஆகும். ஓகே, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரெட் எல்டி வந்து ஆன் ஆகிருக்கு. ஓகே, நான் வந்து அப்ஸ்ட்ராக்டில் வந்து பஸ்ஸர்னு சொல்லியிருப்பேன். பஸ்ஸர்னால் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து நீங்கள் ரிலேட்டிவ் சர்க்கியூட் மட்டும் மாடிஃபை பண்ணால் போதும், மற்றபடி எதுவுமே கிடையாது. அது நீங்கள் மாடிஃபை பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், எபோவ் கொண்டு போகிறேன். எபோவ் கொண்டு போனால் என்ன ஆயிடுச்சு, அந்த எல்இடி வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஆப்ஜெக்ட் நியர்பை இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லைப்ரரி இம்போர்ட் பண்ணணும். இந்த லைப்ரரி எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் வேணும் இல்லை கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.